எதையும் உங்களுக்கு நிலையானதாக கொடுக்க விடாம தடுக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதார விஷயத்திலும் சரி, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது கடன் வாங்கும் பொழுதும் கடன் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் கையாள வேண்டியது கவனம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் இடத்தில் உள்ள சனி அவர் 10க்கு உரியவர், 12இல் உள்ளார். இதில் என்ன செய்ய போகுதுன்னா, அவர் 11க்கும் உரியவர்ல. ஸோ 10க்கு உரியவர் என்ன செய்வார்னா தொழில் அப்படிங்கிறதுல ஒரு லாபத்தை கொடுத்துருவாரு. அவரே 12 இருக்கிறதுனால கட்டாயமா விரயம் கொடுப்பாரு. சரி, விரயம் மட்டுமே கொடுப்பாரா? ஈக்குவலா இருக்கும். வர வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும், செலவுக்கேற்ற வருமானமும், வருமானத்துக்கேற்ற லாபமும், இந்த மூன்றும் சரியாக கொடுக்கக்கூடியவர் சனி. ஏன்னா கர்மகாரகன், காலபுருஷனுக்கு 10க்குரியவன் கர்மகாரகன் சனிங்கிறதுனால உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் சரியாக கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதோட ராசிக்கு 5இல் கேது இருப்பது குழந்தைகள் விஷயத்தில் நீங்க ரொம்ப அதிக கண்டிப்போடு இருக்கும்பொழுது அதாவது வெறுப்பாக மாறி உங்களோட கருத்து வேறுபாடு வர காரணமாக இருக்கும். ஏன்னா 5ல் கேது வரும்பொழுது குழந்தைகள் அப்படிங்கிற இடம் 5ஆம் இடம். அங்கே கேது இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லிவிட்டா போதும், அதை தொடர்ந்து சொல்லும்போது குழந்தைங்களுக்கு உங்க மேலே வெறுப்பு வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைங்க விஷயத்திலும் சரி. நன்றி.